आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीलाम् श्रीरङ्गहर्मतलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। स्वस्ति श्रीर्दिशतात् अशेषजगतां सर्गोपसर्गस्थितिः स्वर्गं दुर्गतिम् आपवर्गिकपदं सर्वञ्च कुर्वन् हरिः यस्याः वीक्ष्य मुखं तदिङ्गितपराधीनः विदत्ते किलम् क्रीडेयं खलु नान्यथास्य रसदा स्यात् ऐकरस्यात् तदा। இங்கு கூடியிருக்கும் ஆஸ்திக அன்பர்கள் முன்பே ஸ்ரீ மகாலட்சுமி வைபவம், பூமாதேவியின் பெருமை, நீலாதேவி நாச்சியாருடைய சிறப்பு ஆகிய மூன்றையும் இன்றும் நாளையும் நாளை மறுநாளுமாக சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். பகவானுடைய பெருமகளை சொல்வதற்கு முடிந்தாலும் நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பெருமையை எளிதில் சொல்ல முடியாது. சுவாமி கூரத்தாழ்வான் லக்ஷ்மியினுடைய வைபவத்தை சொல்லும்போது தேவி துவன் மகிமா அவதிஹி ந ஹரிணா நாபி த்வயா ஞாயதே என்று சொல்லுகிறார். மகாலட்சுமி தேவியே, உன்னுடைய பெருமையின் எல்லை எதுங்கிறது உனக்கும் தெரியாது, தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான மகாலட்சுமிக்கும் தெரியாது. லக்ஷ்மியை பார்த்தே சொல்றார், உனக்கும் தெரியாது, உன் பர்த்தாவான பெருமானுக்கும் தெரியாது. பெருமானுடைய எல்லை, பெருமைக்கு எல்லை இருந்தாலும் பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி பிறக்கும். பிராட்டியின் பெருமைக்கு எல்லை பெருமானுக்கே தெரியாது, பிராட்டிக்கும் தெரியாதுன்னு சொன்னால் அது அவர்களுடைய அறிவுக்கு ஒரு குறைவாகதான். பகவானும் அனைத்தும் அறிந்தவர், பிராட்டிக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல போனால் அப்ப அறிவு குறைவு ஏற்படுமான்னு சந்தேகம் வரும். ஆனா அந்த சந்தேகம் வேண்டாம். பெருமானுக்கு அறிவுக்கு ஒரு குறைவும் இல்லை. உலகத்திலே எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தால் நம்ம அறிவாளின்னு ஒத்துப்பார்கள், இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிருந்தா தான் ஒத்துப்பார்கள். இந்த ஜமக்காலம் உண்மை. இது ஜமக்காலம் நான் தெரிஞ்சுட்டேனால் அறிவு இருக்குன்னு அர்த்தம். யாரானும் முயல் கொம்பு பார்த்திருக்கிறீர்களோ, குதிரை கொம்பு பார்த்திருக்கிறீர்களோ, ஆகாயத்துல தாமரை முளைத்து பார்த்திருக்கிறீர்களோ? இல்லை. ஆனா அந்த வஸ்துவெல்லாம் நான் பார்த்திருக்கேன்னு சொன்னேன்னால், ஓ இவருக்கு அது தெரியும் போல் இருக்கு, அறிவாளின்னு சொல்ல மாட்டார்கள். ஓ இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார், இவர் பித்து பிடித்தவர் போல் இருக்கு அப்படின்னு தான் என்னை பத்தி சொல்லுவார்கள். அதனால இருக்கிற விஷயத்தை பத்தி தெரிந்து கொண்டால்தான் அறிவாளி. இல்லாததை தெரியலன்னா தெரியல. இப்ப நம்ம பலருக்கும் குதிரை கொம்பு தெரியாது, ஏன்னா இல்லை. முயல் கொம்பு தெரியாது, ஏனென்றால் இல்லை. அதே போலத்தான் இங்கும் வச்சுக்கணும். பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லை அப்படின்னு ஒன்று உண்டான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு எல்லையே இல்லாதது. அப்படி இருக்கிறச்சே அதை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இருக்கிறதத்தானே தெரிந்து கொள்ள வேண்டும். தாயாருடைய பெருமைக்கு எல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பகவானும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அவருடைய அறிவுக்கு குறைவு வருமானு சொன்னால் வராது, நிறைவாகத்தான் உள்ளார். ஆனா அந்த மகாலட்சுமி வைபவத்தை நம்முடைய நாக்கால சொல்லிட முடியுமான்னு கேட்டால் முயற்சிக்கலாம், சொல்லி முடிக்கிறதுக்கு முடியாது.
3 நாளானாலும் 30 நாளானாலும் சொல்லி முடிக்கிற சமயத்துக்கு ஏதோ முயற்சி பண்ணேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லிவிட்டுத்தான் எழுந்திருந்து போக வேண்டும். ஆனா அதுக்கு ஒரு பயன் இருக்கு. நமக்கு பகவான் நாக்கு கொடுத்திருக்கார், பேசுறதுக்கு சக்தி கொடுத்துள்ளார். அந்த பேச்சு சக்தியை வச்சுட்டு நல்லத்தை சொல்ல வேண்டும். எதோ தேவையில்லாததெல்லாம் பேசி காலத்தை கழிச்சுடுறோம். நாக்கோ எச்சில் பிடித்த நாக்காக இருக்கிறது. அதை யாரு இப்ப சீக்கா பொடியோ அரப்பு பொடியோ போட்டு கழுவுறதாகவும் தெரியல. எத்தனை நெய் பட்டாலும் கையில நெய் பட்டா வழவழாங்கிறது, பிசு பிசுக்கிறது. நாக்குல நெய்யாவே சாப்பிட்டாலும் ஒட்டுவதே இல்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு நாக்கு வளையும்னு அர்த்தம். எதை வேணும்னா பேசிக்கும். அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும். எதை சொல்லலையோ அதெல்லாத்தையும் சொன்னேன்னு சொன்னும். பொய் சொல்லும், மாற்றி மாற்றி சொல்லும், உண்மைக்கு புறம்பாக பேசும். இத்தனையும் அந்த நாக்கு பட்டிருக்கே, அதை கொஞ்சமானு எப்பவானு சரிப்படுத்த வேண்டாமா? அதுக்குத்தான் பெருமானுடைய வைபவத்தை நாவார பாடிக்கிறோம். அவருடைய நாமங்களை பாடினாலும், அவருடைய குணங்களையோ அவருடைய சரித்திரங்களை சொன்னாலும், நாக்கு எச்சில் பட்டிருக்கிறதுக்கு சரியாறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாக்கு படைத்த பயனே குலசேகர பெருமாள் சொல்லுகிறார். ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம். ஜிக்வே நாக்கே, ஜிக்வே கீர்த்தய கேசவம், கேசவ பெருமாளுடைய பெருமையை நன்னா பாடு. சேதோபஜ ஸ்ரீதரம், மனமே ஸ்ரீதரனுடைய பெருமையை நன்னா நினை. அப்ப நாக்கார்ந்தா பெருமாள் பெருமையை பாடணும், மனம் அவனை பத்தி நினைக்கணும், கால்கள் அவர் சன்னிதானத்தை நோக்கி நடக்கணும், கைகள் அவருக்கே அர்ச்சனை பண்ணணும், தலை அவருக்கு முன்னால் வணங்க வேண்டும். அப்பதான் இந்த ஒவ்வொரு அவயவத்தையும் நான் பெற்ற பயனை பெறுவோம். இல்லை கால் இருக்கு, ஆனா ஒரு நாடு கோவிலை நோக்கி நடந்ததில்லைனால் மரத்துக்கு கூட தான் வேர் இருக்கு. எப்பவான எதையான நோக்கி நடக்குமா? மரம் எங்கேயும் போகாது, ஆனா வேர் இருக்கு, அதுக்கும் கால் இருக்கு. அதை போல நான் இப்ப கோயிலை நோக்கி நடக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கும் வேறாட்டம் கால் இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் பயன் இல்லை. ஏதோ ஒரு இறந்தது, ஆரோத்தர் போயிட்டார், கீழே சரீரம் கிடக்கிறது, அதுக்கு கூட தான் கை இருக்கும், ஆனா அது பூஜிக்காது. இப்ப நான் பூஜிக்கலைன்னால் என் கைக்கு அந்த கைக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் சொல்றார். இறந்த பிணத்துக்கு கூட கை இருக்கு, உனக்கும் கை இருக்கு, அதுவும் பூஜிக்காது, நீயும் பூஜிக்காது. நம்ம கண்ணார பகவானை பார்க்கலேன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த கண்ணை என்னன்னு சொல்லுவார்கள்? மயில் பீலியில எழுதப்பட்ட கண்ணுன்னு வச்சுக்கோ. மயில் தொகையில ஒரு கண்ணாட்டம் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அது என்னைக்கான உபயோகப்படுமா? அந்த கண்ணால பார்க்க முடியுமா? அதே போலத்தான் நம்முடைய கண்ணு. நாக்கு பெருமானை பத்தி பேசலைன்னால் ஏதோ ஒரு கணத்துக்குள்ள இருக்கிற தவளைக்கு கூட தான் நாக்கு இருக்கு, எனக்கு கூட தான் நாக்கு இருக்கு. கண்டதை தவளை கபகபான்னு கத்த போறது, நானும் கண்ட பேச்சு பேசிட்டு இருக்கேன்னால் அப்படி அல்ல. நம் நாப்படைத்த பயன், கண் படைத்த பயன், கை படைத்த பயன், ஏன் நம்முடைய கால்கள் படைத்த பயன். இது இத்தனையுமே பெருமானை பற்றி பாடுவது கேட்பது ஆகியவைதான். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் என்று முகுந்த மாலையில இருக்கிற ஒரு ஸ்லோகம். அது ஒரு அழகான பிரபந்தம். குலசேகர பெருமாள் பாடினது. நம்முடைய கை கால் முதலான அவயவங்களை எதற்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்காருங்கிறத அதில் விளக்கி கொண்டு வருகிறார். காது படைத்த பயனால் கேட்கணும், பகவானுடைய பெருமையை கேட்பது. அப்படி இல்லை, என் காது பிரயோஜனமே இல்லை, நான் கேட்டதே இல்லைன்னு விட்டால், எறும்பு புத்து பாம்பு புத்துல கூட ஓட்டை இருக்கு, நம்ம காதுல கூட ஓட்டை இருக்கு. அப்ப அந்த ஓட்டையினாலையும் பிரயோஜனம் இல்லை, நம்ம காதுல இருக்கிற துவாரத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்படி விட்டுடக்கூடாது. எத்தையும் பெருமானிடத்தில் ஈடுபடுத்தி அவர் கொடுத்தாருங்கிறதுக்காக நன்றி உணர்வோட செய்ய வேண்டும். அந்த கிரமத்துல தான் இந்த தலைப்பே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கே தவிர, நமக்கு இருக்கிற நாக்க வச்சிருந்து புத்தியை வச்சிருந்து மகாலட்சுமி பெருமையை முழுக்க பாடி முடிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அல்ல. ஏதோ முயற்சிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் வச்சுக்க முடியும். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு பிராட்டியினுடைய பெருமைக்கு எந்தெந்த புஸ்தகத்தை வச்சுன்னு பார்க்கறது? வேதத்தில் உள்ளதா, வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கா? நிறைய பகவானை பத்தி தானே எழுதப்பட்டிருக்கு. எத்தனை சூக்தங்கள், ஸ்தவங்கள், ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள், இப்படி நிறைய பகவானை பத்தி இருக்கிறதே. மகாலட்சுமியை பத்தி அத்தனை பகுதிகள் இருக்கின்றனவான்னு முதல் கேள்வி. இப்படி பார்ப்போம். ஸ்ரத்தா சூக்தம்னு ஒண்ணு, மேதா சூக்தம்னு ஒண்ணு,
ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம், நீளா சூக்தம், இது இத்தனையுமே தாயாரை பத்தி ஏற்படுத்தப்பட்ட சூக்தம். ஆனா இப்ப நான் சொன்னது ஒரு 5-6 சூக்தங்கள் தானே இருக்கும். இதை தவிர பெருமானை பத்தி நிறைய இருக்கேனால் இருக்கிறது. யாரை பத்தி கிடுகிடுன்னு பேச முடியுமோ அவர்களை பத்தி நிறைய எழுதியுள்ளான். ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கும் போதே நாக்கு தடுமாறுகிறது, அப்படியே முடியல, கண்லேருந்து கண்ணீர் கண்ணீரா வருது, கை கால்லாம் நடுங்கிறது என்று சொல்லிவிட்டாலே அப்புறம் அவரை பத்தி குறைச்சலா தானே பேச முடியும். எடுப்புல வேகமா பேச முடியும்னால் நிறைய எழுதியுள்ளான். ஆனா பேசுறதுக்கே முடியல, திக்கி திணறோம்னு சொன்னால் அப்ப பேச முடியாது. பெருமானை பத்தி பேசும்போது நிறைய சொல்ல முடியாது. கூரத்தாழ்வான் பஞ்சஸ்தவங்கள் பாடினார். அதுல வரதராஜ பெருமானுக்காக 100 ஸ்லோகத்துக்கு மேலே, சுந்தரத்தோளுடையான் திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர் அவருக்காக 130 ஸ்லோகங்களுக்கு மேலே, வைகுண்டஸ்தவம் அதுவும் 100 ஸ்லோகங்களுக்கு மேலே, இப்படி அதிமானுஷஸ்தவம் அது 60-70 ஸ்லோகங்கள். இதெல்லாம் நிறைய பாடினவர் 4 ஸ்தவங்களை பகவானுக்காக பாடிவிட்டு ஒரே ஸ்தவம் 10 ஸ்லோகம் ஸ்ரீஸ்தவம்னு பாடினார். மத்தெல்லாம் சேர்த்து 390 ஸ்லோகம், ஸ்ரீஸ்தவம் 10 ஸ்லோகம், மொத்தம் சுமார் 400 ஸ்லோகங்கள் பாடியிருக்காருன்னு வச்சுங்க. அப்ப 400-ல் 10 ஸ்லோகங்கள் தான் மகாலட்சுமிக்கா, பாக்கி 390 அவருக்கானால். அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர், 11 பேர் ஆண் ஆழ்வார்கள், ஒருத்தி பெண் ஆழ்வார் ஆண்டாள். 11 பேர் இருக்கிறார்களே, அப்ப ஆண் ஆழ்வார்கள் தான் உயர்ந்ததான்னு கேட்டால் அந்த 11 பேர் சேர்ந்து எதை சாதித்தார்களோ அதை ஆண்டாள் ஒருத்தியே சாதித்து விட்டாள். 5 குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாயின்னு அழகான போஷனம். அப்ப ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஒரு தட்டுனால் ஆண்டாள் ஒரு தட்டு. கூரத்தாழ்வானுடைய 4 ஸ்தவங்களும் தேர்த்து ஒரு தட்டுனால் ஸ்ரீஸ்தவம் மட்டும் ஒரு தட்டு. அப்ப மகாலட்சுமியை பற்றி அவர் பாடிய ஸ்ரீஸ்தவத்துக்கே அத்தனை ஏற்றம். எதனால் ஏற்றம்? இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போறது, நாம பெருமானை பத்தி என்னென்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு ஒன்னொன்னா சொல்றேன். அவர்ங்கிறவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், அவர் நம்மளை எப்படி காப்பாற்றுகிறார், அவர் எப்படி நமக்கு மோட்சம் கொடுக்கிறார், மற்ற இந்த லோகத்து இன்பத்தை எல்லாம் நமக்கு எப்படி கொடுக்கிறார், அவருடைய கடாட்சத்துக்கு இருக்கிற கண்ணு பார்வை, கடாட்சத்துக்கு இருக்கிற பெருமை என்ன, இதெல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். பார்த்துட்டு அதை விட எப்படி நாச்சியாருடையது பிராட்டியினுடையது உயர்த்தியா இருக்கு அதையும் பார்ப்போம். இதுக்கும் வாக்கியங்கள்லாம் பல பிரமாணங்கள் உள்ளன. நாச்சியாருடைய கண்ணழகு எப்படி, கடாட்சம் எப்படி, அவ எப்படி ரட்சிக்கிறாள், அவளுடைய சொரூபம் என்ன, அவளுடைய உருவ அழகு என்ன, இப்படிங்கிறதையும் பார்க்கலாமா? நம்ம சம்பிரதாய சனாதன தர்மத்துக்கே என்ன பெருமை, ஆண் பெண் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்த கடவுள் தான் எங்கேயுமே. இது எங்க வேணா பார்க்கலாம். சிவன் கோவிலா இருக்கட்டும், முருகன் கோவிலா இருக்கட்டும், பெருமாள் கோவிலா இருக்கட்டும், எங்க போனாலும் தனித்து இல்லையே, எல்லாருமே அவரவர் தேவியோட கூடத்தானே இருக்கார். அது இந்த ஹிந்து தர்மத்துக்கே இருக்கிற பெருமை. மற்ற 2 உலகளாவிய 2 மதம் இருக்கே, 2லையுமே பெண் கடவுளர்களே கிடையாது, ஆண் கடவுள் மட்டும்தான் உண்டு. ஆண் கடவுளை பெத்த தாயார் இருப்பார்கள், ஆனா ஆண் கடவுளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மனைவி இருக்க மாட்டான். அப்படி எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் உண்டு. சனாதன ஹிந்து தர்மத்துல தான் பார்வதி சிவன்னு சொல்றோம், வள்ளி தெய்வானே முருகன்னு சொல்றோம், மகாலட்சுமி தேவி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் பெருமாள்னு சொல்றோம். இப்படித்தானே எங்கேயுமே பார்க்கிறோம். அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பச்சை வரும். அங்கங்க சொல்லிட்டு இருக்கோம், நம்முடைய சட்டசபை முதற்கொண்டு இல்லை பாராளுமன்றம் முதற்கொண்டு 3ல் 1 மடங்கான பெண்கள் இருக்கணும். பேச்சு ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஏதானு நடந்துதான் பாருங்க, பேசிகிட்டே இருக்கும். 25 வருஷமா பேசிகிட்டே இருக்கும். வருஷம்தான் போயிட்டு இருக்கு. பேசுறவர்களே தான் பண்ணணும், ஆனா பண்றதே இல்லை. இப்ப யாரோ வந்து பண்ண போற பேர் நினைச்சுக்க வேண்டாம். மேடையில யார் பேசுகிறார்களோ அவர்கள் தான் பண்ணணும், ஆனா பண்ணல. ஆனா சம்பிரதாயத்துல பாருங்க, பெருமாள் ஒத்தரா இருக்கார், நாச்சியார் 2 பேர், எங்கேயுமே அப்படித்தானே இருக்கா? அப்பன்னா சதவிகிதம் ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியல. பாராளுமன்றத்திலே 3ல் 1 மடங்கே வரல. இதை இப்பதான் பெருமாள் புறப்பாடாச்சு, சேவிச்சுட்டு வந்தேன். பெருமாள் தனியா இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் நன்னா ஒத்தருக்கு ஒத்தர் கை கோத்துட்டு இருக்காருனா, அப்ப இது 3ல் 2 மடங்கு ராஜ்யமா போச்சுக்கும். 3ல் 1 மடங்கே இன்னும் பாராளுமன்றத்துல வரல. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல 3ல் 2 மடங்கு வந்துட்டாள்னால்
அப்ப எந்த காலத்திலேருந்து பெண்களுக்கு எவ்வளவு ஏற்றம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் தான் அதிகப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன செய்கிறாள், பூதேவி நாச்சியார் என்ன செய்வாள், மூணாவதான நீளாதேவி நாச்சியார் என்ன நமக்கு அனுகிரகிக்கிறாள், இதெல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஆனா அதை பார்க்கறதுக்கு ஒரு வகமுறை வேணும். பெருமானுடைய பெருமையை ஒவ்வொன்றா முதல்ல சொல்றேன். அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பிராட்டி எப்படி அவனை விட உயர்ந்தவளாக இருக்கிறாள். உயர்ந்தவள்னு சொல்லணும்னால் இப்ப அதுக்குன்னுட்டு யார் இப்ப போட்டி வச்சு பெருமாள் 30 மதிப்பெண் வாங்கினால் நாச்சியார் 70 வாங்குறாளான்னு நான் சொல்ல வரல. இப்ப பேச்சு அது இல்லை. ஆனா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு போட்டி சொல்றோம்னால் அது ஒரு ஆரோக்கியமான போட்டி. நம்ம காப்பாத்துறதுல 2 பேருக்கும் இருக்கிற போட்டி. இப்ப 2 பேர் ஓடி வரா, எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுங்களேன், இவரும் ஓடி வரார் அவரும் ஓடி வரார், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வேகமா வராள்னால் என்ன 2 பேருக்கும் போட்டியா இருக்கு அப்படின்னு கேலி பண்ணுவோமா, இல்ல போட்டி போட்டுக்கொண்டு என்ன காப்பாற்ற வருகிறார்கள் சந்தோஷப்படுவோமா? போட்டி போட்டுன்னு காப்பாற்ற வரான்னு சொல்லணும். பெருமாள் கஜேந்திரங்கிற யானை கூப்பிட்டது, கருட வாகனத்துல ஏறினார், அறகுறைய தரகுறைய வேகமா ஓடி வந்தார். இப்போ இவருக்கு வேகமாவே போ தெரியாது போல் இருக்கு, எப்படி ஓடுறார் பார்த்தீர்களோ, நானே இவரை விட ஒழுங்கா ஓடுவேன் இப்படின்னு நான் சொல்லுவோம். அப்ப பெருமான் ஓடி வந்திருக்காருன்னு சொன்னால் ஒண்ணுமில்லாத ஒரு யானையை காப்பாத்துறதுக்கு அப்படியா வருவார் அப்படின்னு அது பெருமையா பார்க்க வேண்டிய விஷயமே தவிர ஓஹோ இவருக்கு ஓடவே தெரியாது போல் இருக்கு அப்படின்னா யாரானு சொல்வார்கள். அப்ப 2 பேரா நம்ம ரட்சிக்க வரும்போது பிராட்டியும் ரட்சிக்க வருகிறாள், பெருமானும் வருகிறான். வேதாந்த தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சொல்லச்சே பெருமாள் இடது திருவடி எடுத்து முன்னாடி வைக்கிறாராம், வலது திருவடியை முன்னாடி வைக்கிறார். 2 திருவடியிலையும் பாதுகை அணிந்து கொண்டிருக்கிறார். பாதுகைங்கிறது பாதரட்சை. நாமெல்லாம் செருப்பு காலணின்னு சொல்லிடுறோம் இல்லையோ, ஆனா உயர்த்தி சொல்லச்சே பாதுகான்னு சொல்றோம். ரங்கநாத மணி பாதுகா, தேவப்பெருமாளுடைய பாதுகா. அது கடக் கடக்குன்னு சத்தம் போடுறதாம். சன்னியாசிகள்லாம் பார்த்திருக்கீங்களா, மரக்கட்டையில தான் பாதுகா போட்டுருப்பா, நாம தான் மத்ததுல போட்டுக்கிறோம். அவர்கள் அந்த காலை எடுத்து வைக்கிறதே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு குமிழ் கட்டவரல் நடுவலுக்குள்ள பிடிச்சிக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும், பின்பக்கம்லாம் ஒண்ணு அதை பிடிச்சிக்க முடியாது. ஆனா அதை பற்றி கொண்டு எடுத்து வைக்கிறாளோ இல்லையோ, அதை போல பெருமானும் தன் திருவடி எடுத்து வைக்கச்சே கடக்குன்னு சத்தம் கேட்குமா, வலது கால் எடுத்து வைக்கச்சே கடக்குன்னு இன்னொரு சத்தம் கேட்குமா. அந்த ஒவ்வொரு சத்தமும் தேசிகன் எப்படி தோன்றதுனால் என்னை நோக்கி வலது திருவடியும் இடது திருவடியும் போட்டியிட்டு கொண்டு காப்பாத்துறதுக்கு வருது போலுது. இடது திருவடி முன்னாடி வைக்கிறது, உடனே வலது திருவடிக்கு வருத்தமா போச்சு, ஏது அது முன்னாடி போய் பேர் தட்டிட்டு போடும் போல் இருக்கே, நம்ம போவோம் அப்படின்னு வலது திருவடி முன்னாடி வருதான். அது என்ன வலது முன்னாடி போறது, நான் வரேன் அப்படின்னு இடது முன்னாடி வருதான்னால் நிஜமா 2 காலுக்கு நடுவில் போட்டி வருமானா அப்படி ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டதில்லை. உங்க காலுக்கும் என் காலுக்கும் போட்டி வரலாம், ஆனா என் காலே வலது காலுக்கும் இடது காலுக்கும் போட்டி வருமானால் அதை பார்க்கிற கண்ணோட்டத்தில் இருக்கு. பகவான் அத்தனை வேகமா வராருனால் அப்ப எனக்காக ஓடி வருகிறார்ந்த ஒரு திருப்தி தானே, ஒரு யானைக்காக போனார்ங்கிற ஆசை தானே. அதை போல மகாலட்சுமி தேவியும் பெருமானும் ஒத்தருக்கொத்தர் போட்டியிட்டு கொண்டு நம்ம ரட்சிக்கணுங்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். சரி, இப்ப பெருமானுடைய பெருமகள் அவருங்கிறது யாருன்னு பார்ப்போம், லக்ஷ்மிங்கிறது யாருன்னு பார்ப்போம். லக்ஷ்மிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரிய வேண்டாமா? இங்கேயே தெரியாது. எத்தனை பேர் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கீங்களோ? இப்போ முதல்ல சப்தம் நாமத்துக்கு உண்டான பொருளை பார்ப்போம். லக்ஷ்யத்தே அனயா இதி லக்ஷ்மி, இது ஒரு அர்த்தம். லக்ஷ்யத்தே அனயா இதி லக்ஷ்மி, இன்னொரு அர்த்தம் இருக்கு. லக்ஷ்ம அஸ்யாக அஸ்தீதி லக்ஷ்மி, 2 பொருளும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. என்னன்னு சொல்றேன். இப்ப நாமெல்லாம் இங்க உட்காந்துருக்கோமா, மேல பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு பக்கத்துல தாயார் இருக்கிறார். நாம அந்த தாயாருடைய கண்ணுக்கு இலக்கா இல்லையா? நாம் எல்லாரும் தாயார் கண்ணுக்கு இலக்கு தானே, அதைத்தான் லட்சியம்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்தில் லட்சியம்னா தமிழ்ல இலக்கா. லட்சியத்தே நாம் ஒத்தொத்தரும் இவளுடைய கண்ணுக்கு இலக்காகிறோம். லட்சியத்தே அனையா, இந்த தாயாராலே நாம ஒத்தொத்தரும் லட்சியமா, நாம ஒத்தொத்தரும் இலக்கா பார்க்கப்படுகிறோம். ஆகவே லக்ஷ்மி, அவளுக்கு அந்த லக்ஷ்மிங்கிற பேர் ஏன் வந்ததுனால் தன் கண்களாலே அனைவரையும் லட்சியமாக கொண்டு கடாட்சிக்கிறாள், அதனால லக்ஷ்மி. இன்னொரு அர்த்தம் சொல்றார், லக்ஷ்ம அஸ்யாக அஸ்தீதி லக்ஷ்மி. லக்ஷ்ம அடையாளங்கள் இவளிடத்தில் இருக்கின்றன, இவளிடத்தில் அடையாளங்கள் இருக்கின்றன, அதனால இவள் லக்ஷ்மி. லக்ஷ்மன அடையாளம்னு வச்சுக்கோ. அப்ப தாயார் இடத்துல எதோ அடையாளம் இருக்கான். என்ன நெத்தியில திறக்காட்டு இருக்காரோ அதான் அடையாளமா? லக்ஷ்ம அஸ்யாக அஸ்தீதி லக்ஷ்மிங்கிற படிக்கு
பிராட்டியின் இடத்துல அடையாளங்கள் உள்ளன. என்ன அடையாளம்? நம்மாட்டம் பல அடையாளங்கள் அவரிடத்துலயும் இருக்கான். இப்பதான் நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பெருமான் ஒரு பக்கத்துல இருக்கார், நாம் எல்லாரும் ஒரு பக்கத்துல இருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்கும் இடைவெளி ரொம்ப பெருசு. அந்த இடைவெளியை குறைச்சாகணும். யாரான அதுக்கு பாலம் இட்டாக வேண்டும். அந்த பாலமான செயலைத்தான் லக்ஷ்மி பண்ணுகிறாள். நமக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிறாள். நம்மையும் ஒரு கண்ணால பாத்துக்கிறா, அவனையும் ஒரு கண்ணால பாத்துக்கிறா. நமக்கும் திருத்தி சொல்ல வேண்டியதுக்கு நிறைய இருக்கு, நம்மளையும் திருத்தி கொண்டு வரணும். பகவானையும் திருத்த வேண்டதுக்கு நிறைய இருக்கு. அப்புறம் என்னன்னு சொல்றேன், பெருமானையும் திருத்த வேண்டிக்கிறதுக்கு இருக்கு. நம்ம மட்டும்தான் திருந்தணுங்கிறது இல்லை, அவரும் திருந்தணும். சாமி நீ சொல்றதே தப்பு, அதுக்கு யாரான கடவுளை போய் திருந்தணும்னு சொல்லுவாளானால் நம்ம அபிப்பிராயத்தால திருந்தணும், அவர் அபிப்பிராயத்தால அவர் திருந்த வேண்டாம். எனக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும், மாட்டேன்னு சொன்னா அவர் திருந்தணும். அவ்வளவுதானே எனக்கு வேணும். நான் எத்தையோ கேட்டுன்னு போறேன், என்னமோ அவர் கோபத்தில் முறுக்கி கொண்டு மாட்டேன்னு நினைச்சுட்டு இருக்கார். யாரான ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி அவரை திருத்த வேண்டாமா? இல்லைன்னா நான் இப்படியே மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எத்தனை நாள் இந்த துக்க சூழல்ல நான் ஈடுபடுறது? அப்ப அது நமக்கு சரிப்பட்டு வரணும்னால் அவரை திருத்தி தான் தீர வேண்டும். அதனால அவரையும் திருத்த வேண்டும், நம்மையும் திருத்த வேண்டும். அதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கணும் இல்லையா? சரி, நடுவில் இருக்கிறாள், அவர் பக்கம் சேர்ந்துருவளா நம்ம பக்கம் சேர்ந்துருவளா? யார் கோட்டின்னு தெரியணுமோ இல்லையோ? இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி முடிச்சிருக்கோம். 4 நாள் தான் ஆறுதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா யார் எந்த பக்கம் இருக்கானே தெரிய மாட்டேங்கிறது. கொஞ்ச நாளானா இங்க இருக்காங்கிறா, கொஞ்ச நாளானா அங்க போயிட்டாங்கிறா. இப்ப தாயார் நடுவுல இருக்காளே, எம் பக்கம் சேர போகிறாளா அவர் பக்கம் சேர போகிறாளா? அது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமான கலை. அப்பப்ப அவர் பக்கம் சேர்ந்து கொள்வார், அப்பப்ப நம்ம பக்கம் சேர்ந்து கொள்வார். அது எப்படி புரியல என்னால்? இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாருக்கும் புரியும். குழந்தை பக்கம் எப்ப சேரணும், கணவன் பக்கம் எப்ப சேரணும், அது தெரியாதா? இது இப்படி இருக்கிற நமக்கே தெரியறது. நம்ம இத்தனை பேருக்கு தலைவி மகாலட்சுமி. அப்ப அவளுக்கு தெரியாத போகாது. எந்த சமயத்துக்கு நம்ம பக்கம் சேரணும், எந்த சமயத்துக்கு அவன் பக்கம் சேரணும். நாம எல்லாம் சரணம்னு போறோம் பாருங்க. நாம சரணாகதி பண்ண செல்லும் போது அவள் நடுவாக இருக்கிறாள், அவளும் சரணாகதி பண்றவதான். அவளும் பெருமானுடைய திருவடியே சரணம்னு பற்றி இருப்பவள். நம்மாட்டம்தான் அவளும். நாம் எப்படி சேஷமாய் பரதந்திரமாய் பெருமானே எல்லாம்னு கொண்டிருக்கிறோமோ, அவளும் சேஷம், அவளும் பரதந்திரம், அவளும் நம்ம கோட்டி இருந்து பெருமானை பற்றுகிறாள். பற்றிரச்சே நமக்கு எத்தனையோ குறைகள் இருக்கு. அந்த குறை பெருமான் கண்ணில் படுறது, அதனால தண்டனை நிச்சயம். அப்பதான் பிராட்டி ரொம்ப சாதுரியமாக, இல்ல இல்ல இவனுடைய குறைகளை பார்த்து தண்டனை கொடுக்க கூடாது, இவனுக்கு இருக்கிற பாபங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம், உம்ம கருணையை பார்க்கணும். எதுக்கு இவனுடைய பாபத்தை பார்க்கணும்? அப்படி நம்ம பாபத்தை மறைத்து விட்டு, ஒரு குழந்தைய ஓங்கி அப்பா அடிக்க வரைச்சே தன் புடவை தலைப்புல மறைச்சிக்க மாட்டாளாம்மா? அதை போல தாயாரு இந்த குழந்தையான நம்ம மறைத்து கொண்டு, வேண்டாமே உம கருணை இருக்கிறச்சே எதுக்கு தண்டனையை காட்டணும்னால், பிராட்டிய பார்த்து அவ சொல்ற தோரணையிலேயே பெருமான் மயங்கி சரி சரி போட்டோம் அப்படின்னு நம்மளை விட்டுடுறார். அப்பெல்லாம் நம்மோட சேர்ந்து கொண்டு கண்டிப்பா பெருமானிடத்துல பேசி நம்ம கொண்டு போய் அவரிடத்தில் சேர்த்து வைத்து விடுகிறார். அப்ப அவ பண்றதுக்கு புருஷகாரம் புருஷகாரம்னு பேர் பண்ணி வச்சிருவா. இப்ப கோவில்கள் எல்லாம் பத்திரிக்கை போடுவா, புருஷகாரம் புருஷகாரின்னு போடுவா. யாரெல்லாம் இப்ப உபயக்காரர்கள் எல்லாம் போய் கூட்டின்னு வரணும், மாலை பிரசாதம் எல்லாம் சொல்லணும், தளிகை பிரசாதம் பண்ணணும், எல்லாரையும் வர சொல்லணும், பத்திரிகை எல்லாம் அடிக்கணும், எல்லாம் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் யார் ஒரு கோவில்ல பண்ணி கொடுக்குறாளோ புருஷகாரம் பண்றான்னு சொல்றோம். அதே போல பிராட்டியும் புருஷகாரம் பண்ணுகிறாள். நம்ம பத்தி பெருமானிடத்தில் பேசி அவனோட சேர்த்து வைத்து விடுவாள். முடிஞ்சதுன்னு வச்சுங்க. இனிமே பெருமான் நம்ம குற்றத்தை பார்க்க போறது இல்லை. நல்ல வேளை நமக்கு நல்ல காலம் பிறந்தது, பெருமானுடைய திருவடி கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை இல்லையா? ஏன்னா நம்ம சேர்ற வரைக்கும் அவளுக்கு வேலை இருந்தது. அப்புறம் ஒரு குழந்தை கதையே எடுத்துங்களேன். குழந்தை தப்பு பண்ணிட்டே இருந்தான். சரி, தாயார் காப்பாற்றி காப்பாற்றி அப்பாட்ட பேசி பேசி மன்றாடினாள். அந்த பிள்ளையே நன்னா படிச்சாச்சு. 16 வயசு 18 வயசாச்சு. ஓஹோன்னு மதிப்பெண்கள்லாம் வாங்கியாச்சு, கல்லூரியில சேர்ந்தாச்சு, வேலைக்கும் போயாடுது. இப்ப இனிமே அந்த அம்மாவுக்கு வேலை அது என்ன பழையபடிக்கு ஏதானும் தப்பு தண்டா பண்ணிட்டு வர போறானா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையோ இல்லையோ. அப்ப தாயாருக்கு வேலையே இல்லாத போயிடுமானால் போகாது. இந்த பிள்ளை இப்ப சம்பாதிச்சுன்னு வந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிப்பானோ இல்லையோ. அப்போ அப்பாவை மட்டும் உட்காந்து வச்சுட்டு தனக்கு அப்பாவுக்கு நடுவில் அம்மா இருப்பலான்னு தேவையில்லையே. இனிமே அது இல்லவே இல்லையே. அது இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்போ. அது முடிந்த பிற்பாடு இனிமே அப்பா அம்மா 2 பேரையும் உட்காத்தி வைக்கணும். நீங்க எழுந்திருக்கவே வேண்டாம், நான் பண்றேன்
ஆச்சு. நீங்க எனக்காக நிறைய பட்டாச்சு, இப்போ என்ன நன்னா வளர்த்து ஆளாக்கியாச்சு, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் எல்லா தொண்டுகளையும் உங்களுக்கு செய்யறேன், நீங்க இனிமே போக வேண்டாம். இத்தனைக்கு ஏதோ கட்டப்பட்டு ஒரு சொல்ப சம்பாத்தியத்துக்கு அப்பா எங்கேயானு போய் ஒரு கணக்கு எழுதிட்டு இருப்பார், இல்ல அம்மா ஏதானு ஒரு வீட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருப்போம். இந்த பிள்ளை முதல் சம்பளம் வாங்கினோடனே என்ன தெரியுமா சொல்லுவா, நீங்க பட்டதெல்லாம் போருமா, இனிமே உங்கேயும் போக வேண்டாம், 2 பேரும் உட்காருங்க, உங்களை உட்கார்த்தி வச்சு செய்யறேன், நீங்க இருக்கிற இடத்த விட்டு நகர வேண்டாம். அப்ப அதுக்கப்புறம் நமக்கும் பெருமானுக்கும் நடுவிலேங்கிற ஒரு ஸ்தானமே இல்லை. அந்த அம்மா அப்பாவுக்கு பக்கத்துல உட்காந்துக்க வேண்டியதான், இவன் விழுந்து சேவிச்சா ஏத்துக்க வேண்டியதான், பண்ற கைங்கரியத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், அவ்வளவுதானே வாழ்க்கை ஓடும். அதே போலத்தான் நாச்சியாரும். முதல்ல நாம சரணம்னு போகும்போது நமக்கும் அவனுக்கும் இடையில் பாலமாக இருந்து நம்மை அவனோடு சேர்த்து வைப்பாள். சேர்ந்த பிற்பாடு இனிமே அவளுக்கு அந்த ஸ்தானமே இல்லையே. அதனால பெருமானுக்கு பக்கத்துல போய் அமர்ந்து கொண்டு நாம என்னென்ன கைங்கரியம் பண்றோமோ 2ஐயும் சமமாக ஏற்றுக்கொள்வாள். அவனுக்கும் அவளுக்கும், ஒரு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ற மாதிரி தான் பெருமானுக்கும் தாயாருக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்ணுவோம். இப்ப எந்த கோட்டி? பெருமாள் கோட்டி. ஏற்கனவே நம்ம கோட்டி பரதந்திரமா இருந்து நம்மை பத்தி எடுத்து சொன்ன நம்ம கோட்டி. இப்போ பெருமானுடைய கோட்டி. இப்ப எதுலதான் அவளை சேர்க்கறதுனால் கண்டிப்பா நம்ம கோட்டி தான். ஆனா அதை ஏற்றுக்கொண்டு கைங்கரியம் செய்யும் போது பெருமானுடைய சமமாய் சேஷி தம்பதிகளாக இருந்து நாம 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுகிறோங்கிறதா இந்த அடையாளங்கள் பிராட்டியின் இடத்துல இருக்கோ இல்லையோ. அதனாலதான் லக்ஷ்ம அஸ்யாக அஸ்தீதி லக்ஷ்மி, இவளிடத்தில் பாரதந்திரத்துக்குண்டான அடையாளங்கள் உள்ளன. ஒரு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பாரதந்திரியம் என்னவோ அந்த அடையாளங்கள் பூர்ணமா இருக்கிறதுனாலே லக்ஷ்மாங்கிற அடையாளம் பொருந்தி இருக்கிறபடியால் லக்ஷ்மி என்ன இவளுக்கு 2வது பேர் சொல்றோம். இப்ப இந்த 2 ஸ்தானங்கள் அவளுக்கு உண்டான 2 பாத்திரங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த நாச்சியார் பெருமானோட எப்போதும் கூடியிருக்கிறாள். ஏன் பிரிய மாட்டாளா? தனி கடலே, தனி சுடரே, தனி உலகே, என்னன் உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கிறையேன்னு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சொல்றார். தனி கடல், தனி சுடர், தனி உலகு, 3 இடம். உங்களுக்கு இந்த 3 இடமும் தெரியும். தனி கடல்னு சொன்னால் க்ஷீராப்தி, பார்க்கடல். அது யாருக்கு பிறந்த வீடு? மகாலட்சுமிக்கு பிறந்த வீடே பார்க்கடல் தான். துக்தாப்திர் ஜனகான்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். பெரும் பார்க்கடல் பிராட்டிக்கு பிறந்த வீடு. எல்லாருக்கும் பிறந்த வீடுன்னா 50 வயசு ஆனா கூட அதுல இருக்கிற ஒரு ஆசை போகவே போகாது. ஆயிருக்கும் அவரவர்கள் பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து முடிஞ்சு போயிருக்கோம். அப்பா அம்மாவெல்லாம் எல்லாருமே புறப்பு போயிருப்பா. இருந்தாலும் அண்ணனோ தம்பியோ இருந்தா பிறந்த வீட்டுக்கு சீராட போவதுங்கிறது சட்டத்த பூர்த்தி அன்னைக்கு கூட நிற்காது. அது வர வேண்டிய சீர் ஒழுங்கா வந்துதா, மோதிரம் சரியா வந்துதா, புடவை பட்டு புடவை அதுல இருக்கிற ஜரிகை அளவு சரியா இருந்துதா அப்படிங்கிற அளவு பார்த்துடுறோம் இல்லையோ. அப்ப மகாலட்சுமிக்கு பார்க்கடல் பிறந்த வீடு. அதே பெருமாளுக்கு பிறந்த வீடு தனிச்சுடர். தனிச்சுடர்னா சூரிய மண்டலம். சூரிய குலத்துல தானே ராமனுடைய அவதாரம். அப்ப மகாலட்சுமிக்கு பார்க்கடல்னு வச்சுங்கோ. தனிச்சுடர்ங்கிற சூரிய மண்டலம் பெருமானுக்கு அவதார ஸ்தலம்னு வச்சுங்கோ. தனிக்கடலே, தனிச்சுடரே. அப்ப 2 பேருடைய பிறந்த வீடு பார்த்துட்டோம். பெருமானுடைய பிறந்த வீடு சூரியன், துக்தாப்தி பார்க்கடல் பிராட்டிக்கு பிறந்த வீடு. 2 பேரும் இப்ப கல்யாணமாகி கொடுத்தன எங்க? கொடுத்தன 3வது உலகம். இப்போ தனி உலகே என்னென்ன உனக்கு இடமாயிருக்க. தனி உலகங்கிறதா வைகுந்தம். அப்ப பிறந்ததோரிடம், இவள் பிறந்ததோரிடம், 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப கொடுத்தன எங்க வச்சிருக்கா? இங்கேயே பலரை கேட்டு பாருங்க. காஞ்சிபுரத்துக்கு வேலை நிமித்தம் வந்திருக்கோம். உங்க இடம் எதுன்னு கேளுங்க. எங்கேயோ சொல்லுவா தெற்கு கோடியிலேன்னு. உங்க இடம் எங்கேன்னு கேளுங்க. ஏதோ தஞ்சாவூர் பக்கத்துலேன்னுவா. இங்க எங்க வந்திருக்கீங்கன்னா வேலை நிமித்தம் கல்யாணமாகி 2 பேரும் இங்க கொடுத்தனம் இருக்கும். அதை போலத்தான் இப்ப பெருமாளும் பிராட்டி பிறந்தது சூரிய மண்டலத்திலே, பிறந்தது பார்க்கடலிலே. ஆனா இப்ப நம்ம எல்லாரிடத்திலையும் கைங்கரியத்தை ஏத்துக்கிறதுக்கு எங்க கொடுத்தனம் இருக்கார்கள்? தனி உலகுங்கிற வைகுந்தத்தில் உள்ளார்கள். அப்ப இந்த 3 இடத்தையுமே பெரியாழ்வார் சாதிக்கிறார். அந்த மகாலட்சுமி பிறந்த இடத்துக்கும் ஏற்றம் சேர்க்கிறாள், புகுந்த வீட்டுக்கும் ஏற்றம் கொடுக்கிறாள். கூறத்தாழ்வான் முதல்ல ஸ்லோகம் ஆரம்பத்துல விண்ணப்பம் பண்ணணும் இல்லையோ, சின்ன ஸ்தவம். ஸ்ரீஸ்தவங்கிறது ரொம்ப சுருக்கமானது. ஆனா அது ரொம்ப ஆழமான பல அர்த்தங்களை கொண்டது. மகாலட்சுமியினுடைய தத்துவம் என்ன, பெருமான்கிற தத்துவம் என்ன? தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வத்தோமுகைஹி தத்துவமேகோ மகாயோகி. தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு பலருக்கு ஆசை. ஜிக்ஞாசான்னு சொன்னால் ஞாத்தும் இச்சா, ஜிக்ஞாசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. நீங்க எல்லாம் புஸ்தகம் வாங்கலையா?
இது என்னென்னலாம் இப்ப சொன்னீரோ அது ஒரு புஸ்தகமா போட்டு கொடுத்தீர்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும், உட்காந்து படிக்கலாங்கிற அளவு இல்லையோ. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் வந்தா தான் ஆன்மீகமே புரியும். பள்ளிக்கூடத்து படிப்பு ஆவலா போறோமோ இல்லையோ, தலையில தட்டி கொண்டு போய் விட்டுட்டா வேற வழி கிடையாது. படிச்சுத்தான் ஆகணும். 10வது தேர்லன்னா வண்டி ஓட்டுற சான்றிதழ் கூட தரமாட்டான். அப்ப அந்த அளவுக்கு நிர்பந்தம் ஆயிடுது. அதை போல திருப்பல்லாண்டு தெரியலன்னா கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடலாமா சாமி? அதெல்லாம் கேட்க போனா இது என்ன 10ஆம் பசலித்தனமா இருக்கு. வீடு இருக்கா கேளுங்கோ, வண்டி காடி இருக்கா கேளுங்கோ, பணம் சம்பாதிக்கிறது வேலை ஒழுங்கா இருக்கா கேளுங்க. இதை விட்டு திருப்பல்லாண்டு திருப்பாவை தெரியுமானால் கிடைக்கிற 1-2 ஜாதகமும் நின்று போயிடும். ஏற்கனவே ஒண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது. இதுக்கு மேல இத்த போய் கேட்கலாமானால் விட்டுட்டோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கணும், விட்டுட்டோம்னு பார்ப்போம். அப்ப ஜிக்ஞாசா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வேணும். இப்ப ஆசை இருக்கவே தானே இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கு. 2 மணி நேரம் உட்காரணுமே. இந்த வெயில்ல வந்து உட்காரணும், வீட்டுக்கு போகணும், திரும்பி வரணும், ஆகாரம் பண்ணணும். இருந்தாலும் அதை தெரிஞ்சுடணும். மகாலட்சுமி என்னன்னு தெரிஞ்சுப்போம். நீங்க இத்தனை பேர் மகாலட்சுமி நித்தியம் போய் சேவிச்சுன்னு தான் இருக்கு. அதுல ஒண்ணு புதுசு இல்ல. நாளைக்கு போய் சேவிக்கிறச்சு நேத்தி கேட்ட அர்த்தத்தை மனசுல வச்சுட்டு தரிசனத்துக்கு போவோம் இல்லையோ. இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் ஒரு யாத்திரைக்கு போறேன். இங்க இருந்து நான் ஆழ்வார்த்தனரி போனேன், நவதிருப்பதி எல்லாம் சேவிச்சேன். திருநாங்கூர்ல போய் 11 திருப்பதி சேவிச்சேன். வடதேசத்துக்கு யாத்திரை அயோத்தியா துவாரகை எல்லாம் போயிட்டு வந்தேன். போறோம். ஆனா அதை பத்தியே தெரியாத போயிட்டோம்னால் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனா ஆவல் நன்னா இருக்கும், சேவிக்க நன்னா இருக்கும். அதை போல மகாலட்சுமியை பத்தி தெரிஞ்சுட்டு மொத்தம்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏதோ கொஞ்சமான தெரிஞ்சுட்டு போனோம்னால் இன்னும் திருப்தியா இருக்கும் இல்லையா? அதான் ஜிக்ஞாசா. தத்துவம் ஜிக்ஞாசமானாம் ஹேதுபி சர்வத்தோமுகை. இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கவன் ஆராய்ச்சிக்கு உட்கார்றார். இன்ன ஹேத்து இருக்குமா, இன்ன பிரமாணம் இருக்குமா, பல முகங்களிலே பல கோணங்களிலே ஆராய்ச்சி பண்ணி ஹரி எம்பெருமான் தத்துவம் அப்படின்னு முடிவுக்கு வரலாம். தத்துவம்னா என்ன? உண்மை பொருள். உண்மை பொருள் தத்துவம். அந்த தத்துவம் உண்மை பொருள் எது? இப்போ நாம கண்ணால பாக்குற நீங்க அத்தனை பேரும் உண்மைதான். ஆத்மாக்கள் எல்லாரும் உண்மைதான். இந்த மண்டபம், கோபுரம், பிராகாரம் கட்டி இருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஈஸ்வரன் பகவான் உண்மைதான். அப்ப எல்லாம் உண்மை. ஆனா இந்த உண்மைகளுக்குள்ள சிறப்பான உண்மை எதுங்கிறதுன்னு தேடணும். நானும் நீங்களும் சிறப்பான உண்மையா இல்ல அதோ புறப்பாடு கண்டொருளி தேவப்பெருமாள் எழுந்துருக்கார், பேரொருளாள பெருமாள், அவர் சிறப்பான உண்மையானால் அவர் தான் உண்மை. அவர் எப்போதும் அதே மாதிரி இருக்க போறாரு இல்லையா? நான் உண்மைதான், நானும் உண்மைதான், நீங்களும் உண்மைதான். ஆனா நம்ம மாறிண்டே இருப்போம் இல்லையா? 6:30க்கு வரைச்சு வேற மாதிரி இருப்போம். 8:15 முதுகு வலிக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரியா இருக்கும். இப்போ அது காலெல்லாம் கொஞ்சம் நகர்த்திக்கலாமான்னு தோணும். போறச்சே பிரசாதம் உண்டா கிடையாதா அப்படின்னு யோசிக்க வைக்கும். இதெல்லாம் நமக்குள்ள மாறுதல். இந்த மாறுதல்லாம் இருந்தாலே கொஞ்சம் தத்துவம் சுமார்னு அர்த்தம். தத்துவம் வசத்தியா இருக்கணும்னால் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. எப்போதும் ஒரே ஆனந்தத்தோட இருக்கணும், அதே ஞானத்தோட இருக்கணும். அப்படி பெருமான் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டோம். அதைத்தான் தத்துவம் ஜிக்ஞாசமானாம் ஹேதுபி சர்வத்தோமுகை தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி. ஹரி தத்துவம், இது அவருடைய தத்துவம். பகவான்கிற தத்துவம் உண்மை பொருள். அப்ப பிராட்டி மகாலட்சுமிங்கிற தத்துவம் எது? அதை தனியா பிரிச்சு பார்க்கணுங்கிற தேவையில்லை. இப்ப அதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. நாம இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கோம். பெருமாள் எங்கேயோ இருக்கார், இதோ இருக்கார். அவருக்கு நமக்கும் இப்ப இங்க முதல்ல இருக்கிறவாளுக்கு 20 அடி வித்தியாசம், அங்க இருக்கிறவாளுக்கு 150 அடி வித்தியாசம். அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு. நாம ஒண்ணு அவரோட ஒட்டின்னு இருக்கல. இப்போதைக்கு நம்ம வேட்டி புடவை நம்ம உடம்போட ஒட்டின்னு இருக்கு. இந்த மனை, இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன், மனைக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. கொஞ்சம் தள்ளினா இந்த தரைக்கு பூமிக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. இவ்வளவுதானே. இப்ப பெருமாளுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானால் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா பூரணமான சம்பந்தம் இருக்கிறது. அதை பார்த்தா நமக்கு தெரியாது. எப்படி இதோ பூமி இருக்கு, இதன் வழியா அவரும் ஒட்டின்னு இருக்காருன்னு சொல்றாருனால் அதை நான் சொல்லவே இல்லை. நம்ம நேரையே அவரோட தான் ஒட்டின்னு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு பார்த்தா அது தெரியலையே தவிர இந்த ஆத்மா, இந்த உடம்பு, நான்கிற ஆத்மா, இதோ உடம்பு இருக்கு, இந்த ரெண்டு இப்ப ஒட்டின்னு இருக்கா இல்லையா? ஆத்மா இந்த உடம்புக்குள்ள தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 80 போட்டிருக்கோ, 75 போட்டிருக்கோ, 70 போட்டிருக்கோ, போட்டிருக்கிற வயசு வரைக்கும் இருக்க போறார். அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லிக்காமலே கிளம்பிட போறார். சொல்லிண்டா பிடிச்சி இழுத்துட்டான்னா, அதனாலதான் அவர் சொல்லிக்கிறதே இல்லை. சரி நம்ம கிளம்புறோம், இவன் இத்தனை நாள் இருக்க வச்சு இருக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் வேண்டாம், அதனால சொல்லிக்கவே இல்லைன்னு கிளம்பி போயிட்டாரு. இப்போ அந்த ஜீவனும் சரீரமும் ஒட்டின்னு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுறதா? இப்போ தெரியலையே. உடம்பு தெரியுது, இதுக்குள்ள நான்கிற ஆத்மா இருக்கிறதே தெரியலையே. அப்ப இந்த ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணுக்கொண்ணு பிணைஞ்சு இருக்குங்கிறது தெரியல. ஆனா உண்மை அதுதானே. நான்கிற ஆத்மா புரியுறது, உடம்பு கண்ணுக்கு தெரியறது, ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு அவ்வளவு பிணைப்போட இருக்கு தெரியறது. ஆனா கண்ணுக்கு தெரியலையென்னால் இதே போல நாம மொத்த பேரும் பெருமானுக்கு சரீரம்.
நீங்களாட்டம் யாரா இருக்கட்டும், நாம எல்லாரும் பரமாத்மாவா ஆத்மாவா கொண்டிருக்கோம். நாம எல்லாம் அவருக்கு சரீரமா இருக்கோம். அந்த அளவுக்கு நாம அவரும் ஒட்டிட்டு தான் இருக்கோம். இது எப்படி ஒட்டின்னு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியலையோ, அதே போல பரமனுக்கு நாம ஒத்தொத்தரும் சரீரம்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் எதை நாடணும், எதுங்கிட்டேந்து தெரிஞ்சுக்கணும்னால், நமக்கு நேர பிரத்யக்ஷத்துல புரியாதது ஆனா உண்மை, பார்த்தா தெரியாது ஆனா உண்மை. அந்த உண்மைகளை எதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னால் வேதம்ங்கிற பிரமாணம் ஒண்ணுதான் வழி. அப்ப வேதம்ங்கிற பிரமாணத்திலிருந்து ஆத்மா பரமாத்மா, அவருக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் சரீரம்தான், ஒட்டின் இருப்பார்கள், அபிருத்தக் சித்தமா இருப்பார், அவரை விட்டு பிரியவே மாட்டார்கள். அவரை சார்ந்து இருக்கும், அவரால் தான் தாங்கப்படுகிறோம், அவரால் தான் ஆட்சி செலுத்தப்படுறோம், அவர் தான் நம்மளை முழுக்க வியாபிக்கிறார். அத்தனை நெருக்கமான தொடர்பு பெருமாளுக்கு நமக்கு இருக்குன்னா எப்போ, நான் ஞானியான அப்புறமானு கேட்க வேண்டாம், இப்போ எப்பவும் இல்லை. எந்த ஞானமும் இதுக்கு வரவே வேண்டாம், ஞானமே வேண்டாம். ஒரு சின்ன குழந்தை எடுத்துங்க, 6 வயசு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கும்? ஆனா அந்த குழந்தையும் பெருமானுக்கு சரீரம் தான். வசிஷ்டாச்சாரியர் ரொம்ப நன்னா படிச்சவர் இல்லையோ, அவரும் பெருமாளுக்கு சரீரம் தான். சாமி, இந்த கடிகாரம் அதுக்கு அறிவே கிடையாது, இதுவும் பெருமாளுக்கு சரீரம் தான். இந்த புஸ்தகமும் அவருக்கு சரீரம் தான். அப்ப ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், அறிவிருக்கிறது அறிவில்லாதது வேறுபாடு இல்லாமல், மனிதன் விலங்கு ஸ்தாவரங்கள் வேறுபாடு இல்லாமல் அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். அதே மாதிரி பிராட்டியும் பிரம்மத்துக்கு சரீரம் தான், நானும் பிரம்மத்துக்கு சரீரம் தான், நீங்க எல்லாரும் பிரம்மத்துக்கு சரீரம் தான். ஒத்தொத்தரும் பெருமானோட அப்படித்தான் ஒட்டின்னு இருக்கோம். அப்ப ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, என்ன போல பிராட்டி, பிராட்டிய போல நான். எதிலே? அவருக்குன்னு அடங்கி, அவருக்கு சேஷமா, அவருக்கு பரதந்திரமா, அவருக்கு சரீரமா, அப்படி ஒட்டிண்டு அவரை போலவே அவர் எண்ணப்படியே நடக்கணும். ஆனா அவள் நடக்கிறாள், நான் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. அவளுதான் வித்தியாசம். அவளத நடப்பது உண்மை. ஆகார திரய சம்பன்னாம்னு இதோ காஞ்சி பெருந்தேவி தாயாரை பத்தி நித்தியம் ஸ்லோகம் சொல்றோம். அது என்னது? ஆகாரத்திரயம். அவளுக்கு ஏதோ 3 நிலைகள் இருக்கு, 3 குணங்கள்னு சொல்லலாம், அல்லது 3 ஸ்திதின்னு சொல்லலாம், 3 தசைன்னு சொல்லலாம். அப்ப அந்த 3ம் பிராட்டிக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அவளுக்கு இருக்கிற 3 எனக்கு இருக்கு. இப்போ ஓம் நமோ நாராயணாயான்னு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். அதுல ஓம்ங்கிறதுல இருந்து பெருமானுக்கே நான் அடிமை, மற்ற யாருக்கும் ஆட்படேன். ஏன்னா அனன்யார்க்க சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். பிராட்டி அப்படித்தான் இருக்கா, நானும் அப்படித்தான் இருக்கேன். அவனுக்கே அடிமை, அவளும் அதைத்தான் சொல்லுவோம். அவனுக்கே அடிமை, நாம அதைத்தான் சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசம். பிராட்டி சொல்லச்சே அவனுக்கு மட்டும் அடிமைன்னு சொல்லுவாள், நாம சொல்லச்சே எப்படி மாத்திக்கணும்? அவனுக்கு மட்டும்னு சொல்லக்கூடாது, அவனும் அவளுமான சேர்த்திக்கு அடிமை. அதுதானே நம்ம மாறணும். இப்போ நீங்க இத்தனை பேர் பெண்கள் இருக்கிறது, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவரை யாரையான இப்ப நமஸ்காரம் பண்ணணும், சேவிக்கணுங்கிறதுக்கா போவோம். தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, ஆரோ மூத்த பெரியம்மா இருப்போம், சித்தி இருப்போம், ஆரோ அத்தை இருக்கலாம் வச்சுங்களேன். அப்ப அவர்களை சேவிக்க போறச்சே அந்த பெண்ணை கூட்டுட்டு பக்கத்துல நிக்க வச்சு கீழே விழுவீளா? அநேகமா பண்ண மாட்டோம். யார் ஆணை சேவிக்க போறோமோ அவரை பார்த்த உடனே பெரியப்பா வாங்கோ சேவிக்கிறேன், மாமா வாங்கோ சேவிக்கிறேன், சுவாமி வாங்கோ சேவிக்கிறேன்னாள். அப்ப சுவாமிக்கு பக்கத்துல யாரையும் கூப்பிட வேண்டாமா? பெரியப்பாவை கூப்பிட்டுட்டா பெரியம்மாவை கூப்பிட வேண்டாமா? சித்தப்பாவை கூப்பிட்டா சித்தியை கூப்பிட வேண்டாமானால்? பெண்களே முதல்ல பெண்களை கூட்டி நிறுத்தி வச்சு கீழே நமஸ்காரம் பண்றது இல்லை. ஆணை கண்ட உடனே சட்டுன்னு விழுந்துட்டால் அப்ப அந்த பெண்மணி என்ன நினைச்சுக்கோ, நமக்கு மரியாதை கிடையாது போல் இருக்கு. ஆமா, நம்ம குழந்தைகளே நம்ம மதிக்கல, இனிமே யார் நம்மளை மதிக்க போறா? இந்த நிலைக்கு நம்ம போவே கூடாது. ஆண் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு தர்ம பத்னி இருக்காருனாலே கூப்பிடுங்க, 2 பேரையும் சேர்ந்து சேவிக்கிறேன். இந்த பழக்கம் இப்ப வந்ததுன்னா தான், ஏன்னா இவெல்லாம் கண் கண்ட கடவுள். நமக்கு இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள்லாம் பாட்டி தானே, ஏன்னா அவன் மடியில தானே வளர்ந்தேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து நமஸ்கரிக்கச்சே வாண்டான்னு சொல்லிடக்கூடாது. பாட்டி எத்தனைக்கெத்தனை அன்பு ஆதரவா இருப்பாளோ அத்தனைக்கெத்தனை மதிக்கத்தக்கவளோ இல்லையோ. அதனால தாத்தாவை மட்டும் சேவிக்கிறது இல்லை, பாட்டியை கூட நிறுத்தணும். அதை போல நாம பெருமானுக்கு மட்டும்னு சொல்லக்கூடாது. பெருமாள் பிராட்டி 2 பேருக்கும் எப்போதும் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பெரியாழ்வார் பாடுறார். உனக்கு பழவடியேன். தேவரீருக்கு ரொம்ப நாளா அடியேன் அடிமை. அங்க சொல்லச்சே உனக்கு அப்படின்னு ஒருமை தானே சொல்லியிருக்கார், உங்களுக்குன்னு சொல்லல. ஆனா அந்த உனக்குங்கிறத என்னன்னு சொல்லியிருக்கார் பாருங்க, திருமாலே. திருமால் 2 பேர் அதுக்குள்ளேயே இருக்கார்களா? திருங்கிறது மகாலட்சுமி, மால்ங்கிறது பெருமாள் நாராயணன். அப்ப சீமன் நாராயணனே உனக்கடிமைன்னு நான் சொல்ல போனாலே 2 பேருக்கு அடிமைன்னு அர்த்தம்.
அப்ப ரெண்டு பேரையும் தனித்தனியா சொல்லக்கூடாதா? ஏன் உனக்கு பழபடியன்னு சொல்றாருனால் அந்த ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையா இருக்கார்கள். அதனாலதான் அந்த இடத்துல திருமாலேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அது அந்தர்பாவாது ஸ்ருதிரபி ந பிருத்தக் அபிதத்தே. பராசரவற்ற சாதிக்கிறார், பிராட்டியே நீ பெருமானுக்குள்ளேயே எத்தனை தூரம் சேர்ந்திருக்கேன்னால் உன்னை பிரிச்சே வேதாந்தம் சொல்ல மாட்டேங்கிறது. உன்னை சேர்த்து சேர்த்தே தான் சொல்றது. ஒருவேளை சேர்த்து இருக்கிறதுனாலே தனியா பிராட்டினே ஒத்து கிடையாதோ? இப்ப நான் ரெண்டு வஸ்து இதை ரெண்டையும் நான் சேர்த்து விடுறேன், ஆணி அடிச்சுடுறேன், ரெண்டு பிரியவே பிரியாதுன்னு இப்ப சொல்லிட்டேன். இனிமே இந்த ரெண்டு ஒண்ணு சுவாமிட்டால் அப்ப ரெண்டு இருக்கா இல்லையா? இருக்கு. பிரியுமா? பிரியாது. அப்ப வஸ்துன்னு பார்த்தா ரெண்டு, தத்துவம்னு பார்த்தா ரெண்டு. ஆனா அந்த தத்துவத்தை பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியுமானால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரெண்டு ஒற்றுமையா படுத்து. ஒரு மயில் எடுத்துங்களேன், மயிலுக்கு தோகை இருக்கா? மயிலுனுடைய தோகை தானே அது. மயிலே தோகையா? தோகையே மயிலா? இல்ல, மயில் வேறதான், தோகை வேறதான். ஆனா தோகையை மட்டும் தனியா எடுத்து வச்சு பிடிச்சிட்டா தானே வேலையாகுமோ? ஒண்ணும் நடக்காது. மயிலோட தோகை இருந்தா தான் விரிச்சு ஆடுறதுக்கு முடியும். அத போல இப்ப மயிலும் தோகையும் போலே பெருமானும் பிராட்டியும்னு வச்சுக்கலாம். இப்போ கடலும் அலையும் போலே பெருமாளும் பிராட்டியும்னு வைத்துக் கொள்ளலாம். கடல்ல இருந்து தான் அலை, அலை கடலுக்குள்ள போயிடுறது. கடலும் அலையும் வேற தானே. சரி, வேற என்ன? எனக்கு ஒரு 4 அலை கொண்டு கொடுங்கன்னு கேளுங்களேன். வருமா? அரை தான் வரும், அலையெல்லாம் வராது. அதனால அலை கடலுக்குள்ளதான் எப்போ இருக்கும். அந்த கடலுக்குள்ளேயே அலை அடங்கி விடுற மாதிரி பிராட்டி எப்போதும் பெருமானுக்குள் அடங்கி இருக்கிறாள். அப்போ யாருக்கு யாரால பெருமைன்னு பார்த்தீங்கன்னால் மாணிக்கம் இருக்கு, மாணிக்கத்துக்கு ஒளி இருக்கு. மாணிக்கத்துக்கு ஒளியால தானே பெருமை, புஷ்பத்துக்கு மனத்தால தானே பெருமை. அப்படிங்கிறதுனாலே சரி, அப்ப இனிமே மாணிக்கத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், நீ கொஞ்சம் ஒளியை மட்டும் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட முடியாது. புஷ்பத்தையும் இல்லாம மனத்தை மட்டும் வாங்கிட முடியுமா? முடியாது. அத போல பெருமானுக்கு பிராட்டியால் தான் ஏற்றம். ஆனா பிராட்டியை மட்டும் பற்றிட முடியுமானால் முடியாது. மாணிக்கத்தை சார்ந்துதான் ஒளி இருக்கும், புஷ்பத்தை சார்ந்துதான் மனம் இருக்கும். அந்த சார்ந்து இருக்குங்கிறதுக்காக ஒரு குறையும் இல்லை. இதுக்கு இப்போ மாணிக்கத்தை சார்ந்து ஒளி இருக்கிறது, அதனால ஒளிக்கு குறையாம் சொல்ல மாட்டா. மாணிக்கத்துக்கு ஒளி இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை, அதனால மாணிக்கத்துக்கு குறையாம் சொல்ல மாட்டோம். இதனால அதுக்கேற்றம் ஒரு நாள் அது இதை விட்டு இருக்கவே இருக்காது. அந்த ஒற்றுமை என்னன்னு புரியறதோ இல்லையோ? மாணிக்கத்துக்கு ஒளி போலே, புஷ்பத்துக்கு மனத்தை போலே சார்ந்துதான் பிராட்டி இருப்பாள். ஆனால் அதனால் பெருமானுக்கு ஒரு குறை இல்லை. இவளால் தான் பெருமாளுக்கு பெருமையாம்ங்கிறதுனாலே அவருக்கு குறையான்னா, பிராட்டி பெருமாளை சார்ந்து இல்லாம இருக்கவே முடியாதுங்கிறதுனாலே அவளுக்கு ஏதான குறையான்னா? ரெண்டுமே இல்லை. ரெண்டு பேரும் ஆனந்தமா போட்டியிட்டு கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் இப்படி உள்ளார்கள். அப்ப தத்துவம்னு பார்த்தீங்கன்னால் ஒரு பக்கத்தில் பெருமானுக்கு சமமா பிராபியமா இருக்கிறாள், மற்றொரு பக்கத்தில் நமக்கு சமமாக அவளும் அனன்யார்க்க சேஷமா இருக்கா. அதுதான் முதல்ல ஓங்கிறதுலேயும் தெரிஞ்சுக்கிறோம். பெருமானை தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படேன். அடுத்தது, உமக்கு யார் புகழ்? யார நீர் உபாயமா பற்ற போகிறீர்? யார் உமக்கு சரண்யன்னால் பகவான் தான். எனக்கு சரண்யன் பெருமாள் தான். நாச்சியார் பெருந்தேவி தாயாருக்கும் சரண்யன் பெருமான் தான். யாருக்கும் சரண்யன் அவர் தான். இதைத்தான் அனன்யார்க்க சரணத்துவம்னு சொல்லுவார்கள். அடுத்து மூணாவது, பிராட்டி யாரை பார்ப்பாள்? யாரோடு நர்த்தனம் ஆடுவாள்? யாரோடு ஆனந்தமா அனுபவிப்பாள்? பெருமாள்கிட்ட மட்டும்தான். நானும் நீங்களும் அவர்கிட்ட மட்டும்தான். அப்ப நமக்கும் போகம் எங்கே? பெருமானிடத்தில். பிராட்டி எங்க போகம்? பெருமானிடத்தில். அப்ப இந்த 3 இடத்துலயும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் பாருங்க. அவனுக்கே ஆட்பட்டோம். ஆண்டாள் பாசுரத்துல சொல்லும் போது, நான் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனன் காமங்கள் மாத்துனுட்டு எல்லாம் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னாலும் உனக்கேங்கிற இடத்தில் பெருமாளுக்கு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். பெருமான் பிராட்டி 2 பேருக்கு சேர்த்து ஆட்பட்டோம். இருவரையுமே உபாயமாக அவளை புருஷகாரமாக கொண்டு பெருமாளை உபாயமா பற்றிட்டோம். கைங்கரியம்னு வரச்சே 2 பேருக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்ணினோம். அப்ப தத்துவம்னு பார்த்தீங்கன்னால் பெருமாள் வேற தத்துவம், பிராட்டி வேற தத்துவமானால் ஆமாம் இல்லை. ஆமாம் கரீரா இல்லைங்கிறீரானால் எங்கிட்ட கேட்கக்கூடாது. கடல் வேற தத்துவம், அலை வேற தத்துவம். இதை நீங்க யோசிச்சு பார்த்துங்க. மயில் வேற தத்துவம், தோகை வேற தத்துவம். யோசிச்சு பாருங்க. அதுக்கு பதில் கிடைக்கிற அன்னைக்கு இதுக்கும் பதில் கிடைக்கும். தத்துவம் வேறதான், தோகை வேறதான் நிச்சயம். இப்போ மண்ணால குடம் பண்ணியாச்சு. இப்போ மண்ணு வேற குடம் வேற தானே, ரெண்டும் ஒன்னா? கண்டிப்பா ரெண்டும் வெவ்வேறேன்னு எப்ப தெரியும்? நம்ம ஜலம் தூக்கிறதுக்காக குடத்தை எடுத்துன்னு போறோம். மண்ணு குடம் தானே சுவாமி அப்படின்னு இவ்வளவு ஒரு பிடி மண்ணை கையில கொடுத்து இதே ஜலத்தை தூக்கின்னு வாங்கன்னா தூக்கின்னு வர முடியுமா? அப்ப தெரிஞ்சுபடுமோ இல்லையா வித்தியாசம்?
மண்ணு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், குடம் 110 ரூபான்னா அது வித்தியாசம் தெரியுது. ஆனா மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் தானே. இதை போல சில குழம்பராப்பல் இருக்குமே தவிர கொஞ்சம் யோசிச்சோன்னா தெளிவு பிறந்துடும். பிராட்டி வேறு தத்துவம் தான், பெருமான் வேறு தத்துவம் தான். அப்படிங்கிறதுக்கு நீங்க அத்தனை பேரும் வேறு தத்துவம் தான், நாமும் வேற தத்துவம் தான், பிராட்டி வேற தத்துவம் தான். ஆனா பெருமானிடத்துல விட்டு பிரியாம சார்ந்து இருக்கிறோம். அவனுக்கு சரீரமாய் அவரை ஆத்மாவாக கொண்டு நாம் அத்தனை பேரும் சரீரமா இருக்கோம் இல்லையா. அதனாலதான் மகாலட்சுமி பெருமானோட எப்போதும் சேர்ந்திருக்கிறாள். அவனை விட்டு பிரித்தே பார்க்க வேண்டாம்ங்கிறதுனாலதான் வேதாந்தம் தனித்து சொல்லாமல் போயிடுச்சு. தனித்து சொல்லலையேங்கிறதுக்காக தத்துவமே ஒண்ணுன்னு நினைச்சுக்க வேண்டாம். பிராட்டி தத்துவம் வேறு, பெருமான்கிற தத்துவம் வேறு. ஆனா அந்த அளவுக்கு விட்டு பிரியாமல் சார்ந்திருக்கிறாள். இதுதான் அவளுடைய தத்துவம். அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்மி சனாதனி என்று தானே உபதேசிக்கிறார். லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு பகுதி பாஞ்சராத்திர ஆகமத்துல கடைசியா மகாலட்சுமி தானே தம் பெருமை இந்திரனுக்கு உபதேசிக்கிறது. அவன் கேட்டானோ இல்லையோ தெரியாது, நம்ம ஒழுங்கா கேட்டு பார்ப்போம். இந்திரன் கேட்டது தனக்கு சொத்தெல்லாம் படுத்து இழந்த சொத்தை மீட்கணுங்கிறதுக்காக இந்திரன் பிரயத்தனப்பட்டான். அப்ப பார்க்கடல் கடையப்பட்டது. மகாலட்சுமி பார்க்கடலேருந்து புறப்பட்டு வந்தாள். வந்தவளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணி இழந்ததத்தனை இந்திரன் பெற்றான்னு சரித்திரம் புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கு. அப்ப மகாலட்சுமி தம் பெருமை இந்திரனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். நான் யாருன்னு சொல்றேன். யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் ஜுஜோத்தம. இத விஷ்ணு புராணத்தில் ஆச்சரியமா பராசர மகரிஷி எழுதுறார். அவர் இந்த பார்க்கடல் கடைந்த கதையை ரொம்ப நல்லா வர்ணிச்சிருக்கார். 33 கோடி தேவர்களும் பார்த்துட்டு இருக்காளாம். 2 பேரும் கடையறதுக்கு ஆரம்பிச்சா அசுரர்களும் குடித்து கடைந்தார்கள், தேவர்களும் கடைகிறார்கள். பெருமாள் கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்தார். இதெல்லாம் ஒண்ணு இன்னைக்கு நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கும் சக்தி இல்லை, அவனுக்கும் சக்தி இல்லை, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. இவன் என்னைக்கு கடைய போறான், நகரு, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் உதவே இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்னா தள்ளி விட்டுட்டு தானே நடுவில் அமர்ந்து கொண்டு தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பி எத்தனையோ தோள் எத்தனையோ தாள் ஆத்சாஸ்திர சீரிஷா புருஷா சஹஸ்திராப்த சஹஸ்திரபாத் உபனிஷத்து சொல்றதே. அதை போல பெருத்த திருமேனியோட இருந்து 1000 தோள்களை கொண்டு கடலை கடைஞ்சு விட்டார். அதுல இருந்து மெதுமெதுவா ஒவ்வொன்னா வர ஆரம்பிக்கிறது. அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர் பபூவான்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஒரு குதிரை வந்தது, அப்சரசு பெண்கள்லாம் வந்தா, பாரிஜாத மரமே வருது. ரொம்ப ஆச்சரியம் கூறத்தாழ்வானுக்கு. சாதாரணமா பெண்ணிடத்திலேருந்து குழந்தை பிறந்தா மனுஷ குழந்தை தானே பிறக்கும். புலி குட்டி போட்டுதுன்னா புலி குட்டி தானே போடும். புலி சிங்கக்குட்டியை போட்டு ஒரு மனுஷ குட்டியை போட்டு ஒரு பறவை குட்டியை போடுமான்னா இப்படி கேள்விப்பட்டது இல்லையா இல்லையா. அப்ப பார்க்கடல்லேருந்து வந்ததுன்னா சம்பந்தமே இல்லாத ஒவ்வொன்றா வருது பாருங்க. ஒரு குதிரை வருது, அப்சர பெண்கள் வரா, தன்வந்திரி அமுத குடத்தை எடுத்துன்னு தன்வந்திரி வரார். இப்படி என்னென்னமோ சம்பந்தமே இல்லாத பாரிஜாத மரம் வர்றது. இப்படி கூட வருமானால் ரொம்ப ஆச்சரியம். அப்ப அஸ்வாப்சரோ விஷசுதா விது பாரிஜாத விஷமும் வருது, அமிர்தமும் வருது. விஷத்த ஹாலஹால விஷயத்த பரமசிவனார் குடிச்சுடுறார். இப்படி ஒண்ணுன்னா வரைச்சே கடைசியா மகாலட்சுமி வருகிறாள். பெருமாள் இது வரைக்கும் காத்திருந்தார். மற்றதெல்லாத்தையும் யார் யார் வேணுமோ எடுத்துன்னு போங்க. இந்த குதிரையை வேணுமா நீ எடுத்துன்னு போ, பாரிஜாத மரம் வேணுமா நீ எடுத்துன்னு போ, விஷத்தை வேணுமா நீ எடுத்துன்னு போ, அமிர்தம் தேவர்களை நீங்க எடுத்துன்னு போங்க. மொத்தம் இப்ப காத்து இருக்கிறது கண்களத்தனை மகாலட்சுமி தேவி நடத்தே. அவள் வந்தவள் 33 கோடி தேவர்களும் பார்த்து இருக்கிறச்சே பஷ்யதாம் சர்வதேவானாம் யய வக்ஷஸ்தலம் ஹரேன்னு பராசர மகர்ஷியே சொல்றார். அந்த ஹரியனுடைய திருமார்பலை ஏறி அமர்ந்தாள். அதான் ஆதி காலத்துல லக்ஷ்மி கல்யாணம்னு போற்றப்பட்டது. லக்ஷ்மி தேவிக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஏறி அமர்ந்துட்டாச்சு. அப்ப இருந்தாலும் அவளுக்கு வெக்கமா, இத்தனை பேர் இருக்கிறச்சே நாம எங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு. அதனால இங்க வேண்டாம், ஏகாந்தமா இருக்கிற திவதேசத்துக்கு யாரும் போவோம் அப்படின்னு தாயார் கிளம்பி திருக்கண்ணமங்கைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கலாம். திருவாரூர் பக்கத்துல திருக்கண்ணமங்கை. அந்த இடத்துக்கு போனா ஓடி ஓடி போனா பெருமாள் அங்க காத்திருந்தார். பெரும்புறக்கடல் அந்த பெருமாளுக்கு பேர். பிருகது பகிஸ் சிந்து, பெரும்புறக்கடல். இந்த கடல்ல இருந்து வெளியில போயிட்டாரோ இல்லையோ அவர். இந்த கடல்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த கடலிலிருந்து வெளியே போய்விட்டபடியால் பெரும்புறக்கடல் பத்தராவி பெருமாள் திருக்கண்ணமங்கை பெருமாள் அவ்வளவு உயரத்தில் நிற்கிறார். நாச்சியார் ஓடி வந்தாள். அங்க கல்யாணம். கல்யாணத்துக்கு கையிலெல்லாம் திருமங்கல்ய தாரணத்துக்கு எடுத்தாச்சு. எடுத்தா மறுபடியும் 33 கோடி தேவர்கள் அங்க வந்து நின்றுட்டான். ஏற்கனவே வெக்கமா இருக்குன்னுட்டு இங்க வந்தால் இங்கேயும் எல்லாரும் விடமாட்டா போல் இருக்கே. வேப்போ நம்ம ஜனாதிபதி இருக்கா, பிரதான மந்திரி எல்லாம் இருக்கா, சொந்த கிராமத்துக்கு போயிருப்பார். யாரு சத்தம் இல்லாம 10 நாள் இருந்துட்டு வரணும். ஆனா எந்த மூலைக்கு போனாலும் ஒரு 10 நிருபர் கொண்டு நீட்டாம இருக்கவே மாட்டார். என்ன அபிப்பிராயம்? சொந்த கிராமத்தில் உங்கள் அனுபவம் என்ன? அனுபவம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க வந்ததுதான்
அப்படின்னு அவர் பதில் சொல்லிட போறார். அதை போல தாயாருக்கு இங்க இருக்க பிடிக்கல, நமக்கு வெட்கமா இருக்குன்னு வந்தால் நல்ல வேலை. 33 கோடி தேவர்களும் தேவர்களா நிக்கல, மொத்த பேரு தேன் வண்டுகளா வந்துட்டான். அப்ப வெட்கப்பட வேண்டாம் இல்லையா? ஆண்களா தேவர்களா இருந்தா வெட்கப்படணும். அதனால இன்னைக்கு அந்த கோவில்ல போனால் தாயார் சன்னதியிலே தட்சிணாயனம் 6 மாசம் இந்த வண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், உத்தராயணம் 6 மாசம் வண்டெல்லாம் எழுத்த பக்கம் போகும். அந்த வண்டுகள் வேற யாரும் இல்ல, தேவர்கள் தான். நித்தப்படி தாயாரை இன்னைக்கு அங்க தரிசிச்சுட்டே இருக்கான்னு சொல்றோம். ஏன் சொல்ல வந்தேன், இப்படி பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்து அமுதில் வரும் பெண்ணுமுதான மகாலட்சுமியை பெருமான் பெற்றார். அந்த சமயத்துல லக்ஷ்மி தந்திரம் அப்படிங்கிறது உபதேசிக்கப்பட்டது. அதுல தானே தன்னை பத்தி சொல்லிக்கிறார், அகந்தா, நான் தான் அகந்தை. சாமி அகந்த கூடாது இல்லையோ, அடிக்கடி உபன்யாசத்துல சொல்லுவிலே அகந்தையே கூடாது. ஆனா அந்த சொல்லுக்கு நம்ம பொருளை தப்பா வாங்கினோம். அகந்தைன்னா நாம நினைக்கிறது ஆணவம், அவர் ரொம்ப மமத்தையோட இருக்கார், அகந்தையோட இருக்காருன்னு சொன்னா ஆணவக்காரன் தான் அர்த்தம். முதல்ல சாதாரண அர்த்தம் பார்ப்போம். அகம் நான், அகந்தா நானான தன்மை, அவ்வளவுதான் வச்சுக்கணும். இப்போ கடம் குடம், கடத்துவம், கடத்துக்கு இருக்கிற தன்மை கடத்துவம், அதுக்கு மேல எங்கெங்கோ அர்த்தம்லாம் தேடின்னு போக வேண்டாம். அப்ப அகம் அகந்தா நான், நான்கிற தன்மை. அந்த நானுக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, நான்கிறதுக்கு இயற்கையான தன்மை. அது எவ்வளவு ஒட்டின்னு இருக்கும்? பூவும் பூத்தன்மையும் எவ்வளவு நெருக்கம், பூவும் பூவின் தன்மையும் எவ்வளவு நெருக்கம். சாமி ரெண்டும் ஒண்ணுதானே சாமி. பூன்னா என்ன, பூவின் தன்மைன்னு சொன்ன என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே நொட்டினால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா புஷ்பத்துக்குன்னு புஷ்பத்துவம்னு இருக்கு, கடத்துக்கு கடத்துவம் இருக்கு, கோங்கிற பசுவுக்கு கோத்துவம்னு இருக்கு. அந்த கோத்துவம்ங்கிறது ஜாதி, ஆனா அது பிரியவே பிரியாது பாருங்க. பசு தன்மைங்கிறது பசுவை விட்டு போகுமா, பூ தன்மைங்கிறது பூவை விட்டு விலகுமா, ஒளி மாணிக்க தன்மைங்கிறது மாணிக்கத்தை விட்டு போகுமா? ஆனா தன்மை தனிதானே. தன்மைங்கிறது இருந்தா தான் அந்த பொருளையே அடையாளம் காட்ட முடியும். அத போல பகவான் அகம் நான் சொன்னார்னால் அந்த நான்கிறதுக்கே ஒரு தன்மை இருக்கணும் இல்லையோ, அதுதான் அகந்தா. அது நமக்கு எப்ப தெரியுமா ஆணவம்ங்கிற அகந்தையாருது, இந்த உடம்பு வேறு ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுட்டு ஆத்மாவனுடைய உன்னதி உயர்த்திக்கு பாடுபடாமல் உடம்பு ஆத்மாவும் ஒண்ணுன்னே நினைச்சுக்க ஆரம்பிக்கிற பாருங்க. அப்பதான் இந்த அகங்கிறத உடலும் ஆத்மாவும் ஒண்ணு நினைச்சுன்ற அகந்தா வந்துடுறது, ஆணவத்துல கொண்டு போய் விட்டுடுறது. அதனால அந்த அகந்தா வச்சுக்க வேண்டாம். பெருமான் அகம்னு சொல்லிக்கணும்னாலே பிராட்டி தான் அதுக்கே இருக்கிற தன்மை. எதே போலான்னு திருஷ்டாந்தம் சொல்லுவா. மீனை தொட்டு பாருங்க, எங்க தொட்டினாலும் தண்ணீர் வழவழான்னு இருக்கும் இல்லையோ, அதனுடைய செதில்ல தொட்டு பாருங்க, உடம்புல தொடுங்கோ, கண்ணு பக்கத்துல தொடுங்கோ, வால் பக்கத்துல தொடுங்கோ, எங்க தொட்டாலும் மீனுக்கு உடம்பெல்லாம் தண்ணீரா இருக்கும். அதே போல நேர பெருமாள்கிட்ட போவோம், தொட்டு பார்ப்போம். சாமி அப்படிலாம் தொட விட மாட்டார் சாமி, நீர் என்ன எதுவும் வீணா பம்ப கிளப்பறி இருப்போ, அப்படிலாம் போய் தொட முடியுமானால் நீங்களும் தொட முடியாது, நானும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. அது யார் உள்ளவரோ அவர் தான் தொட முடியும். நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல பெருமாள் இருக்காரு இல்லையோ, அப்ப யாரோ சின்ன மூர்த்தி எடுங்கோ, தொட்டு பார்க்கிறோம், எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்னால் கொஞ்சம் சாஸ்திர வாசனை இருந்து பிராட்டியினுடைய விஷயம் தெரிஞ்சுன்னுட்டு போய் தொட்டு பாருங்க. எங்க அவர் திருமேனியில தொட்டாலும் மகாலட்சுமி 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 என்று எந்த இடத்துல தொட்டாலும் அவதான் இருக்கலாம். இதே போல் மீனுக்கு உடம்பெல்லாம் தண்ணீரை போலே பெருமானுக்கு திருமேனி முழுவதும் அவள் தான். அப்படின்னா அவள் எத்தனை நெருக்கமா இருக்கா. அகந்தா, பிரம்மத்துக்கு நான் அகந்தையாகவே இருக்கிறேன்னால் நான்கிறதுக்கு நான்கிற தன்மை வேறையா நானேவா? நான் நீங்க இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வேறையா நீங்களே வானால் வேறேன்னு சொல்லித்தான் ஆகணும், நீங்களேன்னு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான்கிற தன்மை இல்லாட்டா நானாவே இருந்திருக்க மாட்டேன். அதனால தன்மை இருக்கணும், இருந்தா தான் நான் இருக்க முடியும். ஆனா அந்த தன்மை என்னை விட்டுட்டு இருக்குமா? இருக்காது. அதனாலதான் அத்தனை ஒற்றுமை இருக்கு. இப்போ இப்படித்தான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சம்பந்தம்னு புரிஞ்சுக்கணும். புரியலையே நீங்க சொல்றாப்புல இருக்கு, எனக்கும் புரியல, அதான் உண்மை. இப்போ ஏன் சுவாமி இவ்வளவுலாம் விசாரம் இருக்கேன்னால் ஏன் புரியலேன்னு சொல்றேன்னால், எத்தனைக்கெத்தனை ரெண்டு பேரும் நெருக்கமோ தனித்தனி தத்துவங்களா இருந்து இதை போல நெருக்கமா இருக்க முடியாது. அதனாலதான் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம எங்கேயுமே தத்துவம் ரெண்டுன்னு விட்டாலே ரெண்டையும் தனித்தனியா வச்சுட்டேனா இப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த விட்டே பிரியாம இருக்கிறதுங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. நீர் இப்பதானே பிறந்த வீட்டுக்கெல்லாம் போவார்னு சொன்னீர்னா, அவ போனாலும் அவர் கூடவே போவார். ஆனா இந்த மாதிரி எல்லா பர்த்தாக்களும் இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா அந்த மாதிரி இல்லை, அவள் ஒத்திதான் அப்படி இருக்கிறாள். அவர் எங்க இருந்தாலும் அவர் கூட. அதுவும் காஞ்சிபுரத்துல உட்காந்து தைரியமா சொல்லலாம், அடிக்கடி ரெட்ட புறப்பாடு.
இதே ஸ்ரீரங்கமாக இருந்தால் சேரவே மாட்டான். ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தை வந்தால் சேர்த்தி. ஆனால் இங்கே பாருங்க, எப்போ என்ன வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஏகாதசி வரட்டும், அமாவாசை வரட்டும், எது வரட்டமோ பெருமாள் தாயார் சேர்ந்து வந்துடுறாள் இல்லையோ. ஏன்னா அது உணர்த்துறதுக்கு பார்க்குறா போதும். நாங்கள் பிரியறதே இல்லை, உங்களுக்காக போனா போறதுன்னு 2 சந்நிதியில் உட்காந்துருக்கோம். இப்படிதானே தவிர நானும் அவர் எப்போதும் ஒற்றுமையாத்தான் இருக்கோம்னு எங்க பார்த்தா தெரியும்? ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி, நாராயண பெருமாள். அப்ப கூட்டினா என்ன வந்திருக்கணும்? ஸ்ரீநாராயணன் தான் இருக்கணும். அது எப்படி இந்த மண்ணுங்கிறது எங்கேருந்து வந்தது? இப்போ ஸ்ரீ புரியறது, நாராயண தெரியறது. அப்ப ஸ்ரீநாராயணன் போடாமல் ஏன் ஸ்ரீமன் நாராயணன் போடணும்னால் அது நடுவில் இருக்கிற ஒரு பிரத்யம். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன வேலை சொல்றாள்னால், 2 பேர் பிரியவே மாட்டான்னு வச்சுங்க, எக்காரணம் கொண்டு பிரியவே மாட்டான். அப்படின்னால் அவர்கள் 2ஐயும் சேரச்சே மத்துப்பு அப்படிங்கிற பிரத்யம் சேர்றது. அந்த மத்துப்புங்கிறது தான் ஸ்ரீ மன்னு இருக்கிறது. ஸ்ரீ நாராயணன்னு சொன்னா பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடுவா. ஆனா ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லிட்டா பிரிவுக்கே இடம் இல்லை, பிரிவுக்கு பிரசங்கமே இல்லை. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒற்றுமையா இருந்துட்டு, எதற்கென்னால் எங்கேயானு பிரிஞ்ச நாள் பார்த்து நான் போய் பெருமாள் முன்னாடி நின்று சரணம்னு சொல்ல போக அவ பக்கத்துல இல்லாமல் இருந்து மொத்த தண்டனையும் என் தள்ள விழுந்ததுன்னா, அதனாலதான் அவ பிரியறதே இல்லை. எதுக்கு இன்னைக்கு பார்த்து இவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்து வைக்கும், அவன் தேதி பார்த்துன்னு வந்து சரணம்னு நின்னாலும் நிற்பான். அன்னைக்கு நாம பிறந்த வீட்டுக்கு போயிருந்ததுன்னா இவன் பாடு ஆபத்தா போடும், நம்ம போவே வேண்டாம் அப்படின்னு பிராட்டி என்னைக்கும் போறதே இல்லை. ஆனா அதுக்கு பெருமாள் ஒரு வசதி பண்ணி கொடுத்தார். நீ பிறந்த வீட்டுக்கு போக முடியலங்கிறதுனால ஒண்ணு செய்வோம், நானும் சேர்ந்து பிறந்த வீட்டிலே இருந்துருவோம். அதான வசதி. முதல்ல மாமியார் வீட்டோட குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்ச பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கநாதர். அவர் தான் ரங்கமன்னார், ஆண்டாள் ரங்கமன்னார். ஆண்டாள் கல்யாணம் நடந்தது ஸ்ரீரங்கம். கல்யாணம் நடந்த கையோட மாமனார் வீடு தரேன் வான்னு கூட்டார். இந்த சுவாமிக்கு பெருசா வீடு வாசல்லாம் இல்லை, அப்படின்னா கொஞ்சம் சாமர்த்தியமா காசு இருக்கிற பெண்ணா பார்த்து பண்ணிக்கணும், பண்ணிவிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா பெரிய வீடு கிடைச்சது, எல்லாம் சௌக்கியமா இன்னி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கார். பிராதானியம் அத்தனை ஆண்டாளுக்கு தான். பெருமையெல்லாம் ஆண்டாளுக்கு விட்டு கொடுத்தா தான் மாமனார் வீட்டுல இருக்க முடியும். நம்ம பெருமையோட நாம அங்க இருக்க முடியாது. நமக்கு போனா என்ன உண்டோ அதான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, போரும்னா போயிடலாம். அதை விட மனைவி முக்கியம் இருந்தால் தாராளமா செல்லலாம். அப்ப அன்னிலேருந்து இது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு பிராதானியம்? மகாலட்சுமிக்கு தான் பிராதானியம். இப்போ நீங்க எங்க படம் மாட்டிருக்காளோ இல்லையோ, திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாள் ஏழுமலையப்பன் படம் மாட்டிருக்கு. அது படத்தை நீங்க பாக்குற சேவே, அவரையும் சேவிக்கிற சேவே. அவர் நம்ம கண்ணில் படுறதுக்கு முன்னாடி 2 திருமார்பில எழுந்தருளி இருக்கிற தாயார், அவருக்கு சாத்திருக்கிற புஷ்பமால தான் நம்ம கண்ணையே கொத்தும். அவரை முதல்ல பார்த்தப்புறம் தான் பெருமாள் நம்ம கண்ணையே படுவார். அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீம்பிடஸ்யன்னு ரிக்வேதம் சொல்றது. பெருமாளுக்கு என்ன பேர்னால் ஸ்ரீக்கு நாற்காலி, இப்படி கூடவா ஒரு பேரு? ஸ்ரீக்கு பீடம். வேதமே அப்படித்தான். அராயுகானே விகடே கிரிங்கச்ச சதான்வே ஸ்ரீம்பிடஸ்யன்னு ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நிவாசன், ஸ்ரீ நிவாசன். ஸ்ரீ மகாலட்சுமி நிவாசன், வாசஸ்தானம் இருக்கக்கூடிய இடம். அந்த அளவுக்கு பெருமான் தன்னிடத்தில் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். திகழ்கின்ற திருமார்பு, திருமார்புக்கு